ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. ஒவ்வொரு தனி மனிதனுக்குள் ஏற்படும் மாற்றம் தான் இந்த சமுதாயத்தின் மாற்றமாக இருக்க முடியும். யதார்த்த குருஜி டுபாக்கூர் விஜயராகவ் அவர்களே இந்த அல்லு சில்லு வேலை பண்ணுறது, ஜலபுலஜம் காட்டுறது, தூரத்தில் ஒரு வெள்ளைக்காக்கா பறக்குது பார் அப்படின்னு சொல்லி நம்ப வைக்கிறது, இல்லாத ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி என்ன பண்ணிட்டோம் பார்த்தீங்களா அப்படிங்கிறது எல்லாமே உங்களுடைய சீடர்கள்கிட்டையும் சிசிய பிள்ளைகள்கிட்டையும் பண்ணுங்க. ஏன்னா அவங்க தான் மூளையை தனியாக கழட்டி வச்சுட்டு உங்கள் கூட இருக்காங்க. எல்லாமே தெரிஞ்சுமே உங்கள் கூட இருக்காங்கன்னா அவங்க எப்பேற்பட்ட ஆளுங்கிறத யோசிங்க மக்களே. இந்த பதிவு ஸ்பெஷலாக நம்ம குருஜி சித்தர் மகான் விஜயராகவன் அவர்களுக்காகத்தான். நம்ம குருஜி கூட மோதணும் அப்படின்னா அதுக்கு தகுதியான ஆள் வேணும் இல்லையா? அதுக்கு சரியான ஆள் என்கிட்ட இருக்காங்க. முதலாளி நல்ல முதலாளி, மனம் உள்ள குணம் உள்ள முதலாளி. எங்க முதலாளி தங்க முதலாளி, நல்ல உள்ளங்கொண்ட முதலாளி. அதாவது V3 ஆன்லைன் டிவியின் முதலாளி, மை3S மீடியா பிரைவேட் லிமிடெடோட முதலாளி, என்னையெல்லாம் ஒண்ணுக்குமே ஆகாத என்னையெல்லாம் முதலாளியா அழகு பார்த்த என்னோட மென்டார், எனக்காக இன்னைக்கு நம்ம சித்தர் மகான் குருஜி கிட்ட கேள்வியா கேட்டு தள்ள போறாரு மக்களே. அதை நீங்க பார்க்க போறீங்க. ஒண்ணு மக்களே, என்னோட மென்டாரை நான் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எப்படியோ சர்ச் பண்ணி ஒரு வழியா கண்டே பிடிச்சிட்டேன். அவரோட ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கக்கூடிய வீடியோ எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பாருங்க. சும்மா கிளி கிளி கிளின்னு கிளிப்பாரு. அப்ப இருக்குங்க குருஜி விஜயராகவன் அவர்களே, உங்களுக்கு என் மெண்டார் கேட்கிற கேள்விகள்லாம் பதில் சொல்லுங்க, பார்த்துக்கலாம். இந்த வீடியோல ஏன் உனக்கு டீசெண்டா பேசுறது தெரியுமா? உண்மையிலே நீ பாவம்னு தான், வேற ஒண்ணுமே கிடையாது. நான் இதுக்கு முன்னால உன் மேல இருந்தால நீ எந்த அளவுக்கு இந்த விஷயத்துல உன்னுடைய கேரக்டர் தரம் தாழ்ந்து இருக்குங்கிறதுனால நான் என்ன செஞ்சேன், நான் உனக்கு உரைக்கட்டுமே அப்படி பேசுறேன். இப்போ எனக்கு என்ன அழுத்து போச்சுப்பா. உன்னை நான் கமெண்ட் பாக்ஸ்ல யாரும் திட்டாதங்கப்பா, நானும் திட்ட தயாரா இல்லை. ஏன்னா முடியல. நீ எந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு. மக்கள் உன்னை நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது நான் கேட்ட கேள்விக்கு ஒத்த கேள்விக்கு பதில் சொல்ல புதுசா நீ ஒரு சூப்பரான வேலையை பண்ணி வச்சிருக்க. எனக்கு இந்த மாதிரி வேலையை நீ செய்யணும்னு தான் நான் உண்மையில ஆசைப்படுறேன். மகராசா, நான் என்ன கேட்டேன்னு மறுபடியும் சொல்றேன். மகராசா, ஏதோ நீ ஒரு சேனல் வச்சிருக்கோம்னு சொல்லி எனக்கு என்னன்னா, நீ 700 மெம்பர் உன்ட்ட இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா உன் சேனல்ல ஒரு 100 பேர் கூட சப்ஸ்கிரைப் பண்ணல. ஒரு லீடர்ஸ் டிவி என்னாச்சு? இப்போ உன்ட்டு இல்லவே இல்லையா ஆளு? நீயாதான் புலம்பிக்கிட்டு இருக்கியா? பரவாயில்ல, சரி, நீயாதான் புலம்பிக்கிட்டு இருக்க. ஆனாலும் நான் கேட்ட கேள்வியை மறுபடியும் கேட்கிறேன். வேண்டாம், உனக்கு எந்த வார்த்தை எலிஜிபிள் இல்லை. கேட்கிறேன், அவ்வளவுதான். உனக்கு அந்த கண்டென்ட் எல்லாம் வேண்டாம், கேட்கிறேன். இது மிகப்பெரிய குற்றமாக பின்னால் நிரூபிக்கப்பட்டு அத்தனை பேரும் சீரழிய போறீங்க, சட்டத்துக்கிட்டையும் பொதுமக்கள் கிட்டையும். ஏன்னா செய்யக்கூடாத செஞ்சிட்டீங்க. மக்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் பலருடைய முகத்திலே நான் கிழிக்கிறேன். இன்னும் நிறைய பேர் நான் இந்த இடத்துல நிறைய அவருடைய அந்த அவதூறுகள் சம்பந்தமான கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு. அத்தனை உண்மைகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இனிமேல் தான் இந்த மெயின் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது. அவர் என்னென்ன கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு இப்பதான் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் அவருக்கு எக்கச்சக்கமான கேள்வி இருக்கு. ஆனா இதுவரைக்கும் கேட்ட கேள்விக்கு அவர் எங்கேயாவது ஆன்சர் சொல்வாரான்னு பார்த்தா, அவர் எங்கேயாவது மறைஞ்சிருந்தாவது ஏதாவது வீடியோல அல்லது எங்கேயாவது ஒரு செல்ஃபி வீடியோல பதில் சொல்லுவாருன்னு பார்த்தா அதுவும் சொல்ல மாட்டேங்காரு. நான் இந்த இடத்துல ஒரு அன்பான கோரிக்கை வைக்கிறேன். அவர் தான் பெரிய ஆளு, அவர்கிட்ட ஏதோ நியாயம் இருக்குன்னு சொல்லிட்டு மைக்கை தீட்டு போய் அவர் முன்னால நீட்டி பேட்டி எடுத்த அந்த ஊடகங்களுக்கும் அல்லது அவரை பெரிய ஒரு பிம்பமா காட்டின யூடியூபர்களுக்கும் நான் ஒரு அன்பான கோரிக்கை வைக்கிறேன். என்ன அப்படின்னா, போங்க, இப்ப அந்த கேள்வி எடுத்துட்டு அவர்கிட்ட போங்க. இப்ப அந்த கேள்வி அவர்கிட்ட கேளுங்க. நீங்க இனிமேல் இந்த ஒர்க்கை செய்யுங்க. மக்களுக்கு தான் நல்லது பண்ணி நினைக்கிறீங்கல்ல, உங்களுக்கு அதுதான் உங்க நோக்கம். நீங்க சமுதாயத்தில் உங்க பிம்பத்தை காட்டுறீங்க. இப்போ அவரை பார்த்து அந்த கேள்விகளை நீங்க கேட்டீங்கன்னா யூ ஆர் ஜென்யூன் யூடியூபர் அல்லது ஜென்யூன் ஊடகம். செய்வீங்களா? செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன். அடுத்து நீயா வம்புக்கு வண்டியில் ஏற, 400 ரவுடி ஏற. அப்ப நான் என்ன செய்ய கொசுனால அடிக்கத்தானே செய்யணும். நம்ம கொசு சின்ன கொசு தான், அதை அடிக்கத்தானே செய்ய வேண்டியது. அந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா நீ உனக்கு நிறைய இருக்கு. அதாவது உனக்கு எதுவுமே ஆரம்பிக்கல நான். ஆனா நீயா இப்ப சிக்கி சீரழிற, நீயா ஒரு வார்த்தை விட்டு சீரழிற. அடுத்து என்ன செய்யற? ஒரு பர்சனலா டேமேஜ் பண்ண முயற்சி பண்ற. நான் ஏற்கனவே தம்பி உனக்கு சொல்லியிருக்கேன், பொது வாழ்க்கைன்னு வந்துட்டா எல்லாத்தையும் என்ன செய்யணும், நகைச்சுவை வேலை பார்க்கணும். அது குறிப்பா நீ பைத்தியம்னு தெரியும். பைத்தியம் சொல்றதுக்கு நான் ஏதாவது சீரியஸ் ஆவனா? நான் என்ன செய்யறேன்னா, அந்த வீடியோ எடுத்து போய் உன் வீட்டுல உன் பொண்டாட்டி பிளேட்டை காமிச்சாலே உனக்கு காரி துப்பிடும். ஏன்னா என் வீட்டுக்காரர் இவ்வளவு கேவலமானவரா?
என்னோட வீட்டுக்காருக்கு இவ்வளவு கேவலமான ஒரு மனசு முடியாத வாழ்ந்துட்டு காரி துப்பிட்டு போயிருவாங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வரும்போது கல்ல போய் நமக்கு தெரிஞ்சிடும். மேலும் பல முகத்திரைகள் கிளிக்கப்படும். இந்த சேனலை தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அமைக்க ஆளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல அடுத்தடுத்து இன்னும் சூப்பரான பல வீடியோக்கள் வரப்போகுது. இன்னும் நிறைய நபர்கள்ட்ட கேள்வி கேட்க போறேன். ஒரு இந்திய பிரஜையா நான் கண்டிப்பாக உங்கள் மீது குற்றம் சாட்டுவேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குருநாதா, என்ன பாதி மூஞ்சிய காணா? குருநாதா, என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? எங்க திரும்புங்க. கர்ம கர்மா, என்ன இப்படி நாறுது? குருநாதா, மாட்டு ஐட்டத்தையும் மனுஷ ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாங்களே. என்ன மக்களே, நான் என்னெல்லாம் கேள்வி கேட்கணும்னு நினச்சனோ அதை அவர் வாயால் அவர்கிட்டயே கேட்க வச்சுருக்கோம். நம்ம வீடியோ இப்போ தான் ஓரளவுக்கு ரீச் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் விஜயராகவனால் பாதிக்கப்பட்ட நபர்கள் யாரெல்லாம் இருக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, V3 ஆன்லைன் டிவியில் ட்ராவல் பண்ணவங்க, ப்ளஸ் மைவி3 ஆர்ட்ஸ் நிறுவனத்தில் அத்தாரிட்டி போர்டு மெம்பர்ஸாகவும் இல்லை செகண்ட் லெவல் டைரக்டர்ஸாகவும் இருந்தவங்களுக்கு அவரால் ஏற்பட்ட பாதிப்புகள் அதிகம்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா சமீபத்தில் ஒரு நபர் நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணி பேசக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. அவர் அத்தனை விஷயங்களை புட்டு வச்சுருக்காரு. மதுரையில் எந்த ஹோட்டலில் மீட்டிங் அதிகமாக நடக்குங்கிறதையும், மீட்டிங் நடக்கும்போது பர்சனல் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு விஜயராகவன் தனியாக கண்டக்ட் பண்ணியிருக்காரு. அதை பற்றின விஷயங்களையும், கன்னிவாடியில் கோயில்னு கூட பார்க்காம பர்சனல் மீட்டிங் அப்படின்னு நடந்திருக்கு. அதை பற்றின வீடியோக்களையும் நம்ம போக பார்க்கலாம் மக்களே. நன்றி.